ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வாழ்க்கையில் விரக்தி நிலைக்கு போயிடவே கூடாது. ஒரு மனுஷன் எதுக்காக விரக்தி நிலைக்கு போகிறான் அப்படின்னா அவனுக்கு பிரச்சனை. அவன் பிறந்ததில் இருந்தே விரக்தி நிலையில் தான் இருக்கானா, இல்லை வாழ ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் அந்த விரக்தி நிலை அப்படின்னு அவனுக்கு தெரியுதா? ஒரு 20-25க்கு மேலே தான் அவன் தன்னுடைய சுய அறிவின் மூலமாக இந்த உலகத்தை பார்க்குறான். 30க்கு மேலே முடிவு பண்ணுறான். 40க்கு மேலே அவன் விரக்தி அடைகிறான். 50க்கு மேலே ஒரு நாளையும் கழிக்கிறது அவனுக்கு ஒரு யுகத்தை கழிக்கிற மாதிரி. அப்போ நீ ஆரம்பத்தில் இருக்கும்போது ஹாப்பியாக இருந்த, ஆனால் 20 தாண்டதுக்கப்புறம் நீ பார்த்த உலகம் உனக்கு எல்லாமே 100க்கு 90% மாயை மட்டும்தான் உனக்கு வந்துச்சு. எது வந்தது? மாயை. உனக்கு 20 வயசு வரைக்கும் இந்த சொசைட்டி உன்னை எப்படி வளர்த்துச்சுன்னா, நீ நல்லா படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும். கடவுளை பற்றி உனக்கு பெருசாக சொல்லிக் கொடுக்கல, அன்பை பற்றி உனக்கு சொல்லிக் கொடுக்கல, வாழ்க்கையை பற்றி யாரும் 1% கூட சொல்லிக் கொடுக்கல, 1% கூட சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா எல்லா மக்களும் எதை தேடி ஓடினாங்க? பணத்தையும் புகழையும் தேடி ஓடினார்கள். பணமும் புகழும் கிடைச்ச உடனே அவங்கவுங்க என்ன பண்ணாங்க? தனக்கு தேவையான மனிதர்களை சேர்த்தாங்க. பணமும் புகழும் வந்ததால் தேவையான மனிதர்கள் வந்தாங்க, இல்லை சேர்த்தார்கள். ஆக மொத்தம் மனிதர்கள் இருந்தார்கள். இப்போ உனக்கு பணமும் புகழும் இருக்கு, ஆனால் மனிதர்கள் மூலமாக நீ விரக்தி ஆகிட்ட. பணம் இல்லைன்னு யாரும் விரக்தி ஆகலை, புகழ் இல்லைன்னு யாரும் விரக்தி ஆகலை. ஒரு ஏழை விவசாயி அவர் பணம் இல்லைன்னு சொல்லி அவர் பெரிய குறைய விரக்திலாம் ஆகலை. தூக்கில் தொங்கலை, கிணத்துல குதிக்கலை, வாழ்க்கையை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கல. புகழ் அடையலேன்னு சொல்லி அவர் பண்ணலை. சரி, பணம் இருக்கிறவன் பணம் இருக்குது அப்படின்னு அவன் சந்தோஷமாகவும் இல்லை. அப்போ கூட இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான் உன்னோட வாழ்க்கையை உருவாக்குறதும் உன் வாழ்க்கையை அழிக்கிறதுமா இருந்தார்கள். அப்போ நீ விரக்தி எங்கே வந்துச்சு? மனிதர்கள் மூலமாக தான் உனக்கு விரக்தி வந்துச்சு. ஸோ பொருள்கள் மூலமாக, பணம் மூலமாக, இல்லை புகழ் மூலமாக உனக்கு நிச்சயமாக இல்லை. உன் கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக, எக்ஸ்பெஷலி உன்னோட லைஃப் பார்ட்னர்ஸ், இல்லை உன்னோட குழந்தைங்க, இல்லை உனக்கு கூட பிறந்தவங்க, இல்லை உன்னுடைய நண்பர்கள், இல்லை உன்னுடைய உறவுகள். ஸோ எல்லா இடத்துலையும் மனிதர்கள் தான் தென்படுறாங்க. இந்த இடத்துல பொண்ணோ பொருளோ பதவியோ புகழோ இல்லை, மனிதர்கள் தான் தென்படுகிறார்கள். அப்போ நீ வாழ்க்கையில் நீ இந்த புகழையும் பணத்தையும் தான் சம்பாதிக்க சொல்லி கொடுத்தாங்க. நீ படித்த ஸ்கூலாக இருக்கட்டும், நம்ம வளர்த்த அம்மா அப்பாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இதை மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க.
ஆனால் அன்பு எப்படிப்பட்டது, அந்த அன்பு எந்த அளவில் இருக்கணும், உன் வாழ்க்கையில் நீ என்ன செஞ்சா அது கடவுளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன் வாழ்க்கை முறையில் என்ன ஒழுக்கத்தை நீ கடைப்பிடிச்ச, தோல்வியை நீ எப்படி எடுத்துக்கிற, வெற்றியை நீ எப்படி எடுத்துக்கிற, வெற்றியை மட்டும் விரும்பாத, தோல்வியையும் விரும்பு, ரெண்டுத்தையும் கொடுத்த பாடத்தை நீ சரியா படின்னு எந்த பெற்றோர்களாவது நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களா? சொல்லி கொடுக்கல. ஏன்னா இந்த உலகம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியோ வேற ட்ராக்ல போக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இருக்கிற ட்ராக் தறிக்கட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இன்னும் சில வருஷங்கள் போக போக அது இன்னமும் தறிக்கட்டு ஓடும், அடக்கவே முடியாது. ஒரு மதம் பிடிச்ச யானையை கூட அடக்கிறது எளிது. ஆனால் மனுஷன் இன்னைக்கு ஓடக்கூடிய மன ஓட்டத்தை ஓட்டுறதுன்றது எண்ணிக்கையே இல்லாத யானைகள், மதம் பிடித்த யானைகள் ஒன்றா வச்சா எப்படி இருக்குமோ அதை விட பல 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 மடங்கு பெருசு. அப்போ வாழ்க்கையில் நம்ம சுற்றி என்ன நடக்குது? உண்மையானவர்களும் இருக்காங்க, பொய்யர்களும் இருக்காங்க. இது கலந்தது தான் வாழ்க்கை. நீ உனக்கு பொய் சொல்கிறவங்க கிட்ட கூட நீ உண்மையாக இருந்துட்ட, அதனால் அவங்க பொய் சொல்லும்போது உன்னால் அதை ஏற்றுக்க முடியல அப்படின்னா நீ வாழ்க்கையை வெறுக்கிற. நீ வெறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கடவுளை விரும்பக்கூடியவர்கள், கடவுளோட வழியில தான் நம்ம நடக்கிறவங்க ஒரு விஷயத்தை என்னைக்கும் தீர்க்கமாக முடிவு பண்ணணும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய முகமூடிய கடவுள் தன்னுடைய கரத்தை கொண்டு கிழிப்பார். அப்போ உன் வாழ்க்கையில் விரக்தின்றது இல்லாமல் போயிடும். உன் வாழ்க்கையில் என்ன இருக்கும்? நிம்மதி இருக்கும். நீ நிம்மதியாக சாப்பிடுவ, நிம்மதியாக தூங்குவ, நீ 4 பேருக்கு நல்லது செய்வ. இதனாலேயும் உன் வாழ்க்கையில் உன்னோட அன்பும், உன்னோட ஆயுளும், உன்னோட ஆரோக்கியமும், உன்னோட நிம்மதியும், உன்னோட சந்தோஷமும் பல மடங்கு பெருகும். அப்போ எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் வெறுக்கவும் வேண்டாம், யாரையும் நம்பவும் வேண்டாம். கடவுளை மட்டும் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்பணுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்பிடுங்க. ஏன்னா இருக்கிறதுலே ஒரு பெஸ்டான வழி அப்படின்றது கடவுள் மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை மட்டுமே, வேற எதுவுமே கிடையாது. மீது எது வந்தாலும் அது கலைக்கப்படும். தேன் கூட்டில் என்னைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருத்தன் கலைப்பான், அதுவா கிடையாது. என்னைக்காவது ஒருத்தன் கரெக்டாக கலைப்பான். இவ்வளோ வந்திருக்குது, கண்டிப்பாக தேன் இருக்குன்னு சொல்லி அதை கலைப்பான். கழிச்சு அதை தேன் எடுப்பான். அந்த தேன் எடுத்து அப்பையும் மனுஷன்தான் சாப்பிட்றான். எடுக்கிறவனும் மனுஷன், சாப்பிட்றவனும் மனுஷன். ஆனால் உழைப்பு தேனீது. ஆனால் அந்த தேனி கவலைப்படலை, தொடர்ந்து உழைக்குது. ஆனால் நாம் கவலைப்படுறோம், இவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சோமே கழிச்சிட்டாங்களேன்னு. நான் உண்மையாக இருந்தேனே கழிச்சிட்டாங்களே. இன்றைக்கி காலையில் கொடுத்த ஆடியோ கூட ஒரு டைப்பான ஆடியோ தான். இன்றைக்கி கொடுத்ததும் ஒரு சாய்ராமுடைய ஒரு விதமான வெறுப்பான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாங்க அது மூலமாக. ஸோ இங்கே அன்பு அதிகமாக வச்சதால் பாதிக்கப்பட்டீங்களா, இல்லை அன்பு வைக்கலைனால பாதிக்கப்பட்டீங்களா? ஸோ எல்லாருமே அன்பு வைக்கலைன்னா யாரும் பாதிக்கப்படலை, அன்பு வச்சா பாதிக்கப்படுறோம். அதுக்காக அன்பு வைக்காமல் இருக்க முடியுமா? அன்பு வைங்க, எல்லாருக்கிட்டையும் வைங்க. அதிகப்படியான அன்பு உன்னை உன் வாழ்க்கையை அழிச்சிடும். அதாவது நம்ம விடுற மூச்சு காற்று அந்த இடத்துக்கு கொஞ்சம் ப்ராடாக இருந்தால் தான் காற்று உள்ளே போகும், காற்று வெளில போகும். ஒரு பேரலுக்குள்ளே நம்மளை வச்சு அடைச்சிட்டாங்க அப்படின்னா மூச்சு திணறுவோம். ஸோ வேறு மாதிரியான பிரச்சனைகளும் வந்து சேரும். அப்போது அன்புன்றது ஒரு இடத்துல போட்டு அடைச்சதாக இருக்கக்கூடாது. மூச்சு திணறி செத்து போயிடுவோம். அது கொஞ்சம் பறந்து விரிஞ்சிருக்கணும். எல்லாமே பறந்து விரிஞ்சாதான் நல்லது. அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் எதை வந்தாலும் அதை ஈஸியாக எடுத்துக்கவே முடியும். அட்வைஸ் பண்ணுறது ஈஸி, ஆனால் கஷ்டப்படுறது எப்படி தெரியுமா நீங்கள் கேட்கலாம்.
ஆனால் எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சேன்ற பேரில் சொல்கிறேன். இதை தாண்டி வந்தால் தான் வாழ்க்கையில் வர முடியும்னு ஒரு எத்திக்ஸே இருக்குது. அப்போ இதை தாண்டறதுக்கு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அட்வைஸ் பண்ணுறது ஈஸி தான், உண்மையிலே ஈஸி தான். அதுக்காக பண்ணாமல் இருக்க முடியுமா? நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வாழ்க்கையில் ஒரு இடத்துல போய் உட்காரணும். இப்படி சுற்றியும் முத்தியும் வெறுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. என் வாழ்க்கை இங்கே போயிடுச்சு, அங்கே போயிடுச்சு, எதுவுமே சரியில்லைன்னு இப்படி இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கைன்றது வாழ்வதற்காக படைக்கப்பட்டது தான். இந்த மனிதர்கள் உனக்கு பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க. நல்ல மனிதர்கள் நல்ல பாடத்தையும், மோசமான மனிதர்கள் மோசமான பாடத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்கள் பாட்டுக்கும் போயிட்டே இருப்பாங்க. ஸோ நல்லவனும் போவான், கெட்டவனும் போவான். ஓகே, அப்போ மோசமான பாடத்தை கற்றுக் கொடுத்தவனை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிருக்கோம். நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தவனை தூக்கி போட்டுருவோம். ஏன்னா மோசமான மனுஷங்கிட்ட என்ன அட்ராக்ட் இருக்குன்னு தெரியல. அதாவது உண்மையான நகைக்கும் போலி நகையும் பார்த்தா போலி நகை நல்ல மின்னும், உண்மையான நகைக்கோ அந்த மின்னக்கூடிய திறன் இல்லை. போலி நகை நல்லா அட்ராக்டாக மின்னும். 300 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அந்த நகை பார்த்திங்கன்னா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். மின்னுவதெல்லாம் பொண்ணல்லன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்போது ஒரு மனுஷன் உங்ககிட்ட அளவுக்கு அதிகமாக உன்னை புகழுறான், அளவுக்கு அதிகமாக உன்னை அன்பு செலுத்துறேன்னு சொல்கிறான்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இரு. நாளைக்கு உன்னை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டும் போவான். நீ இந்த மனநிலையில் அப்பயே இருந்துட்டேன்னா சந்தோஷம். அன்னைக்கு நீ உடஞ்சி போயிட்டேன்னா அப்படிப்பட்ட மனுஷன் வேண்டான்னு ஒதுங்கி நில்ல. இல்லையா? உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு தைரியம் இருக்குதுன்னா காலடி எடுத்து வை. இல்லைன்னா காலடி எடுத்து வைக்காத, உன்னுடைய வேலையில் மட்டும் கவனத்தை வை. ஏன்னா இதன் மூலமாக வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டோம் அப்படின்னா நம்மளை எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் மனதார நம்மளால் செய்யவே முடியாமல் போயிடும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பல தடவை யோசிச்சு முடிவெடுத்தா இந்த பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதனால தான் கஷ்டத்தை மட்டும் ஈஸியாக அக்செப்ட் பண்ண முடியல. நிறைய விஷயம் பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்போம். நீ அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான நிலையில இருந்து அக்செப்ட் பண்ணிப்பாரு. அப்போ உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக போயிடும். ஆனால் ஈஸியாக அக்செப்ட் பண்ணால் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த கஷ்டத்தை உன்னால் அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்கவே முடியாது. இதனால் உன்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தொலைநோக்கு பார்வைகளும் உன்னோட கனவு அத்தனையுமே கலைஞ்சு போயிடும். அத்தனையுமே என்ன ஆகும்? கலைஞ்சு போயிடும். நீ கட்டி வச்ச ஒரு வீடு எப்படி ஒரு மணலில் வீடு கட்டும்போது ஒரு பெரிய அலை அதை ஒரே செகண்டில், அது எதுக்கு அவ்வளோ தூரம் உதாரணம், வயநாடே சொல்லாமே. யோசிச்சாங்களா யாராவது காலையில் இந்த இடமே இருக்காது அப்படின்னு? ஆனால் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய ஆறு வந்துச்சு. வீடு போனால் பரவாயில்ல, பொருள் போனால் பரவாயில்ல, ஆளே போச்சு. எத்தனை பேருக்கு அந்த அழுகை இருக்கும். இதே போல தான் ஒவ்வொருத்தவங்களோட கனவுகளும் நொறுக்கப்படும் போது உயிரிழப்பை விட இந்த இழப்பு ரொம்ப அளவுக்கு மீறி இருக்கும். அப்போ நீ இந்த சிக்கலில் போய் மாட்டணுமான்றதை யோசிச்சுக்கோ. யோசிச்சாவே நீ பாதி நல்ல விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிடுவ. மோசமான விஷயத்தை திரும்பி கூட நீ பார்க்க மாட்ட. குறை சொல்றதால எதுவும் நடக்க போல. வாழ்க்கையில் விரக்தி, நான் எதுவுமே செய்யலை அப்படின்றதுக்காக உன் வாழ்க்கையில் கடவுள் உன்னுடைய வீணா போன காலத்தை திருப்பி கொடுக்க போகிறதும் இல்லை. நான் நல்லவன், இப்படி வாழ்க்கையில் ஏமாந்துட்டேன், என் வாழ்க்கை போயிடுச்சேன்னா, எப்பா நீ ரொம்ப நல்லவன், அதனால் நீ எத்தனை வருஷம் செலவழிச்சியோ அத்தனை வருஷத்தையும் நான் உனக்கு மறுபடியும் கொடுக்குறேன் அப்படின்னு எந்த கடவுளாவது கொடுத்துச்சின்னா நாம் ஃபீல் பண்ணலாம். கடவுள் என்ன சொல்கிறாருன்னா,
எதில் நீ ஆசைப்படுறியோ அதுதான் உனக்கு பெரிய துன்பத்தை கொடுக்கும். அது பேராசைப்படுறவனுக்கு வாழ்க்கையே அழிக்கும். இவனுக்காவது துன்பம் மட்டும்தான். பேராசைப்படுறாங்க பாருங்க, அவங்களுக்கு வாழ்க்கையில் துன்பத்தெல்லாம் கொடுக்காது, துன்பத்தை தாண்டி ஒரு துன்பத்தை கொடுக்கும். அது அளவில்லாத ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக மாறிடும். வாழ்க்கையை பற்றி நிறைய பேர் புரிஞ்சுக்கல. செய்யக்கூடிய செயல்கள் பற்றியோ பழகக்கூடிய பழக்கத்தை பற்றியோ என்ன செய்கிறோன்றதை கூட யாருமே புரிஞ்சுக்கல. அந்த நேரத்துக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா இது ஒன்று தான் ஒவ்வொரு மனுஷனுடைய குறிக்கோளாக இருக்குது. அடுத்த நிமிஷத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நீ ஹாப்பியாக இருக்கியா, அந்த ஒரு நிமிஷத்தில் தான் அவன் அத்தனை ஆட்டம் போடுவான். நேற்று ஆட்டம் போட்டவங்களாம் இன்றைக்கி காணாமல் போகிறாங்க. ஸோ இது ஒரு படிப்பினை. நேற்று இவன் எவ்வளோ ஆட்டம் போட்டான், இன்றைக்கி காணாமல் போயிட்டான். அப்போ இன்றைக்கி ஆட்டம் போடுறவன் அதை நினச்சானா இவன் ஆட்டம் போட மாட்டான், இவன் தன்னோட வாழை சுருட்டி வச்சுப்பான். ஸோ பழைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களை படியுங்க. அவங்க அந்த கஷ்டத்தை எதனால் பட்டாங்க, எதை தொட்டதால், எது இவங்களை தொட்டுச்சு, எதை விட்டதால் எது இவங்களை விட்டுச்சு. கரண்ட்டை தொட்டால் ஷாக் அடிச்சது, அந்த கரண்ட்டை தொடுறதை விட்டால் ஷாக் அடிக்கலை. கரண்ட்டை தொடுறது ஆபத்து, நீ ஏன் தொட்டு பார்த்த, நீ தொட்டுட்ட ஆபத்தில் சிக்க போகிற. இப்போ நீ தொடுறதால நீ ஆபத்தில் சிக்கலைன்னு நினச்சிக்காத. என்னைக்காவது அந்த கரண்ட்டில் இருக்கக்கூடிய பவர் ஹை வோல்டேஜ் அதிகமாக வந்துச்சுன்னா நீ மாட்ட போகிற. நானாக தொட்டுட்டேன், எனக்குலாம் ஒன்றும் ஆகலையே சொல்லாத. உனக்கு அதுக்குன்னு உரிய அறிவு இருந்து அதுதான் உன் வேலைன்னா அந்த இடத்துலையும் பாதுகாப்போட தான் நீ நிற்கணும். நீ எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக கூட இரு, நீ எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இரு, அதை பற்றி தப்பே இல்லை. நீ எவ்வளோ பெரிய அறிவாளியாக கூட இரு. ஆனால் உன்னோட மனசுன்றது ஒரு விதமாக பின்னப்பட்டது. அதில் உள்ளுணர்வுகள் உனக்கு ஏகப்பட்டது இருக்கும். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டையை நினச்சி நீ தொடக்கூடாத இடத்துல தொட்டுட்ட, அப்போ உனக்கு ஆபத்தில் முடியுது. அப்போ நீ ஒரு வேலையை செய்யும்போது உன் மனசில் உறுதியான நிலையோட நீ அதில் இறங்கு, அலட்சியத்தோடு இறங்காத. எனக்கு எவ்வளோ பெரிய கவலையாக இருந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லாத. இப்படி சொல்கிறதால உனக்கு கவலைகள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். உன்னை நீயே சூப்பர் ஹீரோவாக காட்டிக்க விரும்பாத. நீயும் ஒரு சாதாரண மனுஷன். உன் மனசுக்கு மதிப்பு கொடு, உன் உள்ளுணர்வுக்கு மதிப்பு கொடு. அதுக்கு தகுந்த பாதுகாப்பு வளையத்தை சாயப்பா கொடுத்ததை வச்சு எண்ணங்களாக வச்சு அதை அமைச்சிக்கோ. அதுக்கு அப்புறமா இப்போ உன்னுடைய வேலையை தொடங்கு. நீ என்னைக்குமே சூப்பர்மேனாக இருப்ப. ஆனால் இதை யாரும் காற்றுல விட்டுட்டோம். நமக்கு நடக்காதுன்றதில் நம்ம அலட்சியமாக இருக்கோம். அலட்சியப்படுத்துகிற ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் ஏண்டா அலட்சியப்படுத்தணும்னு பின்னாட்களில் உங்களுக்கு படாத பாடாக அது கொண்டு சேர்க்கும். உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய கஷ்டத்தை பின்னாட்களில் வரும். அதனால் முன்னாடி உனக்கு எல்லாமே ஈஸியாக கிடைச்சிடுச்சேன்னு சொல்லி நீ அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன்னா உன் வாழ்க்கை இதை ஏண்டா விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை ஃபுல்லாக நீ வருத்தப்படுவதற்கு காலமும் வரலாம். வரும்னு சொல்ல வரலாம். ஸோ ஒரு மனுஷனும் இந்த இடத்துல ஒரு அவேர்னஸ் இருக்கணும், ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். அந்த விழிப்புணர்வு தான் நம்மளை வாழ வைக்குதுன்னு நினைச்சுக்கணும். அந்த விழிப்புணர்வை கொடுக்கறதே கடவுள் தான். நீ தூக்கத்தில் இருக்கும்போது யார் என்ன பேசுனாலும் உனக்கு தெரியாது. ஆனால் நீ முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது யார் என்ன பேசுனாலும் புரியும். அப்போ நீ விழிப்பு நிலையில் நீ இருக்கணுமே தவிர நீ போதை கலந்த இடத்துல இல்லை அதிகமான தூக்கம் கலந்த இடத்துல யார் என்ன சொன்னாலும் சொன்னவன் நினைப்பான் நம்ம சொல்லிட்டான்னு. ஆனால் உனக்கு புரியாது. அப்போ நீ எந்த இடத்துல உன் வாழ்க்கையை தவற விட்டன்றதை யோசிப்பார்.
உன் வாழ்க்கையில் எந்த இடத்துல வெறுப்பு உனக்கு அதிகமாக சம்பாதிச்சு கொடுத்ததுன்றதை யோசிச்சுப்பார். அந்த வெறுப்பால என்ன கற்றுக்கிட்ட? இனி அந்த வேலையை நீ செய்யாத. நீ தொடர்ந்து செய்ய செய்ய உனக்கு வாழ்க்கையில் இன்னமும் இறக்கங்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கும், ஏற்றங்கள் வராது. இதெல்லாம் நாம் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து பார்க்க தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சரியான விழிப்பு நிலையோடு அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு மோசமான இடத்துக்கு தள்ளப்படும், இல்லை தள்ளப்படுவீர்கள். இதை உங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுறதுக்காக சொல்லலை. பல பேரோட வாழ்க்கை இப்படி தான் போச்சுன்னு சொல்ல வரேன். எனக்கு பல பேரோட வாழ்க்கையில் என்ன நடந்தது, ஏது நடந்தது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பயப்படுத்துவதற்கு உண்டானது நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னமும் அந்த பயத்தின் படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான பதிவுகள் உங்கள் வாழ்க்கையில் தெளிவு பெறுவதற்கு தான் இது எனக்கு சாயப்பாக்கிட்டேருந்து கிடைக்குதுன்னா நீங்கள் இன்னமும் தெளிவு நிலையை அடைவீர்கள். தெளிவு நிலைகளை போனாவே உங்கள் வாழ்க்கையில் உற்சாகம் கரை புரண்டு ஓடும். உற்சாகத்துக்கு குறைவே இல்லாத ஒரு வாழ்க்கை வேணுமா? யார் வந்தாலும் உங்கள் நிம்மதியை கெடுக்க முடியாத ஒரு வாழ்க்கை வேணுமா? எல்லாமே இங்கே இருக்குது, எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாம் அளவற்று கிடக்குது, இங்கே ஏகப்பட்டது கிடக்குது. ஆனால் இதை யாரும் எடுக்கலை. இங்கே ஏகப்பட்டது இருக்குது. கடவுள்கிட்ட இத்தனை விஷயங்கள் இருக்குது. உற்சாகமான வாழ்க்கை இருக்குப்பா நிறைய, ஆனால் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்றாரு. நிம்மதியான வாழ்க்கை அது இன்னும் இதோடு அதிகமாக இருக்கு, எடுக்க ஆள் இல்லை. ஆனால் எல்லாரும் எங்கே போய் எடுத்துகிட்டு இருக்காங்க? உற்சாகம் இல்லாத இடத்துல எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அது தோண்டிக்கிட்டே இருக்காங்க. தோண்ட தோண்ட அந்த ஆழத்தில் போய்கிட்டே இருக்குது. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் உற்சாகம் இல்லாத வாழ்க்கையும் அவமானங்கள் நிறைஞ்ச வாழ்க்கையும் தான் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை ஒருத்தன் விற்றுக்கிட்டே இருக்கான். ஆபத்துன்னு தெரிஞ்சும் சிகரெட்டை விற்றது இல்லையா? ஆபத்துன்னு தெரிஞ்சும் டாஸ்மாக் கடை ஓப்பன் பண்ணலையா? என்னதான் சினிமா தட்டில் போயிட்டு ஒரு வீடியோ போடுவாங்க, அதில் சுனிதா பாதிக்கப்பட்ட பெண், இவங்களோட வாய் இப்படியா இருக்கு, இவங்க அதை எடுத்துன்னு அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் ஸ்டைலாக தம் அடிக்கிறது இல்லையா? ஸோ ஆபத்து எங்கே இருக்குதோ அங்கே கூட்டம் ஓடுது. ஆபத்து எங்கே இல்லையோ அங்கே 1-2 பேர் தான் இருக்காங்க. அந்த 1-2 பேரை கூட அந்த ஓடுறவங்க நீ எல்லாம் வாட தெரியாதவன், தகுதி இல்லாதவன் சொல்லிட்டு திட்டிட்டு ஓடுறாங்க. அதில் இருக்க 2 பேர் இந்த 2 பேரோட ஓடிடுறான். ஏன்னா நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க, ஏதோ கிடைக்குது இப்படி இருக்குன்னு ஓடுறான். இதாங்க வாழ்க்கை. எல்லாரும் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன், இன்னொருத்தனும் ஓடுறான். நான் எங்கே ஓடுறேன், இன்னொருத்தன் எங்கே ஓடுறான், இது முக்கியம். நான் எதை நோக்கி ஓடுறேன், அவன் எதை நோக்கி ஓடுறான். எனக்கு முன்னாடி யார் இருக்கா? 4 பேர் தான் இருக்கானா? பரவாயில்ல, நான் 5ஆவதாக இருக்கேன். அங்கே 1000 பேர் இருக்கானா? இருக்கட்டும். அப்போ கூட்டம் அதிகமாக இருக்கிறதால நல்லது நடக்குதுன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் கூட்டம் இல்லாத இடத்துல தான் நல்லது நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கூட்டம் நிறையா இருக்குது, அங்கே என்னமோ கிடைக்குது, என்னமோ நடக்குது, பெரிய பெரிய விஷயங்கள் நடக்குது, அங்கே அதிசயம் மலருது, அதாகுது இதாகுதுன்னு சொல்லி ஒரு இடத்துல கூட்டமாக போகும். போகிற கூட்டம் எல்லாம் கீழே மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து தலையை தொங்க போட்டு வரும். ஒன்றுமே நடக்கலை, எல்லாம் ஏமாத்திட்டாங்க. இப்படி தான் நடக்குது வாழ்க்கையில். எங்கேயோ ஓடுறோம், ஒடியாரோம், நிற்கிறோம், கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். நீ எந்த அளவுக்கு உற்சாகம் இருந்தியோ அந்த இடத்துல மறுபடியும் தலையை குனிஞ்சிட்டு தொங்க போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு உட்காந்து அழுது 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 கொண்டே இருக்கிறோம். ஸோ இதுதான் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கின்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செமையாக வாழலாம். அப்போ அந்த விழிப்புணர்வுகள் இருந்தால் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்தும் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? வாழ்க்கையை விரக்தி ஆவதற்கு என்னென்ன வழிகள் இத்தனை நாள் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததோ அதை ஒரு பாடமாக ரெடி பண்ணுங்க. இல்லைங்க பழசை நினைக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்களே, பழசை நினச்சா எனக்கு பிரச்சனை ஆகாதான்னு கேட்குறவங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். நீங்கள் எதை நினச்சி ஒரு விஷயத்தை
தேடுறீங்கன்றது தான் முக்கியம். நீங்கள் எதை வேணாலும் நினைக்கலாம், ஆனால் நினைக்கிற விதம் திரும்பவும் உங்கள் வாழ்க்கையில் நினச்சி பார்த்து இந்த விஷயத்தை நம்ம மறந்தோமே, இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற ஒரு விஷயத்தை நினச்சிங்கன்னா நீங்கள் பலகீனமாயிடுவீங்க. ஸோ திரும்பவும் இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது, இதை நினச்சி உங்கள் வாழ்க்கையை தேடினீங்கன்னா நீங்கள் பலசாலி ஆவீங்க. பொருள் ஒன்று தான், பார்க்கக்கூடிய தன்மைன்றது பழசாக பிரிஞ்சிருக்குது. பொருள் ஒன்று தான், நீ ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறன்றது தான் முக்கியம். அந்த பொருள் கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுன்றது அது முக்கியம் இல்லை, அதை நீ எப்படி பார்க்குறன்னு முக்கியம். நீ ஒரு மனுஷனை எப்படி பார்க்குறன்றதா முக்கியம். அவன் மனுஷன்தான், அவன் மனுஷனுக்கு உண்டான உருவம் எல்லாமே இருக்குது. ஆனால் நீ அவனை எப்படி பார்க்குற, எந்த கண்ணோட்டத்தோட நீ அவனை பார்க்குற. நீ அவனை நல்லவனாக பார்த்தா அவன் உனக்கு நல்லவனாக தெரிகிறான், அவனை நீ மோசமானவனாக பார்த்தா அவன் மோசமானவனாக தெரிகிறான். உன் கண்ணுக்கு அவன் நல்லவனாக தெரிகிறான், ஆனால் இன்னொருத்த கண்ணுக்கு அவன் மோசமானவனாக தெரிகிறான். ஏன் அவன் கண்ணுக்கு மோசமானவனாக தெரிகிறானா, அவன் அவனுக்கு எதிராக நடந்திருக்கான், அநியாயம் பண்ணியிருக்கான். இவன் ஏன் உன் கண்ணுக்கு நல்லவனாக தெரிஞ்சிறானா, இவன் உனக்கு ஆதரவாக இருக்கான். ஸோ பொருள் ஒன்று, புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை பழுது. அப்போ நாம் எதை தேடுறோம், ஏன் விரக்தியானோம், எதனால் விரக்தியானோம், இந்த நிலை உருவானதுக்கு யார் காரணம், அப்போ அந்த இடத்துல நாம் செஞ்ச தவறுகள் என்ன. நாம் இந்த தவறுகள் செய்யாமல் இருந்திருந்தா நம்ம நல்ல இடத்துக்கு போயிருப்போம். இப்போ இந்த தவறுகள் செஞ்சதால் நமக்கு வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டதால் இதற்கு உண்டான எத்தனை காலத்தையும் நேரத்தையும் நம்ம வீணாக்கணும். இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதில் இருக்குது. இதையெல்லாம் நம்ம ஆழமாக யோசித்து பார்க்கும்போது தான் அதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு புலப்படும். இல்லைன்னா எந்த விஷயத்துக்கும் உங்களால் பதில்கள் சொல்லவோ இல்லை மறுபடியும் அதே மாதிரியான விஷயங்கள் வரும்போதோ நீங்கள் திரும்பவும் அதை பற்றி நினைக்கவோ சட்டுன்னு உள்ளே விழுந்துருவீங்க. நெருப்பு இருக்குது, அங்கே கை வைக்கிறோம், சுடுது. அப்போ நெருப்பில் கை வச்சா சுடுதுன்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் மறுபடியும் அந்த நெருப்பை பார்த்தா கை வைக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த பாடத்தை உணர்வுகள் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, உணர்வு பூர்வமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால யூ ஆர் இன் சேஃப் ஃப்ரம் ஃபயர். அப்போ ஃபயர் கிட்ட இருந்து நீங்கள் சேஃபாக இருப்பீங்க. அப்போ இதே மாதிரி தான் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல விரக்தி அடைஞ்சோம், ஏன் அடைஞ்சோம் அப்படின்ற கூடிய போதிய அறிவு, அந்த அறிவு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை இன்னமும் ஒரு பலத்தை நோக்கி போகும். அந்த அறிவு மங்கும்போது உங்கள் வாழ்க்கை இன்னமும் ஒரு மோசமான இடத்துக்கு மட்டும்தான் அது போகும். அப்போ இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் முடிவு பண்ணி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான இடத்துக்கு போகணும். நீங்கள் நிச்சயமாக போவீங்கன்ற நம்பிக்கை நம்ம அன்பே சாய் குடும்பத்துக்கு இருக்குது. தெளிவான மனநிலை, புரிதலான வாழ்க்கை, இதுதான் நமக்கு தேவையானது. இது இருந்துருச்சுன்னா எப்பேற்பட்ட இடத்துலையும் நீங்கள் தலை நிமிர்ந்து ஜம்முன்னு ரொம்ப சிறப்பாக வாழலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.